ஒரே ஊர்ல அக்கா சாமியாகவும் தங்கச்சி பேயாவும் மாறின கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்ன கதை இது? வாங்க பாப்போம். இது அகிலனூர். இந்த ஊரோட வளமைக்கு அளவே இல்ல. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் இருக்கும். காலம் தவறாம மழையும் பெய்யும். ஒரு செழிப்பான ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மண்டபத்துல இருக்கிற நிறைய சொத்துக்கள் தான் அத பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அம்மன். இந்த ஊரை பத்தின கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு ஒரு மந்திரவாதி பிளான் பண்றா. அகிலனூர் புதையல் பட்டி நமக்கு வேணும். ஆனா அதை ஈஸியா எடுக்க முடியாது. வேற யாரோ ஹெல்ப் கூப்பிட வேண்டியதுதான் சொல்லிட்டு ஒரு பெரிய திருடர்கள் இருக்கிற கும்பலை போய் பாக்குறான். நீங்க கொள்ளையடிக்கிற புதையல் பட்டில 60% எனக்கு, 40% உங்களுக்கு, சரியா? இதுக்கு அவங்களும் ஒத்துக்குறாங்க. ராத்திரி ஆகுது. அந்த கொள்ள கும்பல் ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஊருக்குள்ள இப்ப வர்றாங்க. எப்படியாவது அந்த புதையலை அடிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அவங்க போற பாதையில பெரிய கல்லு வந்து விழுந்துச்சு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க. கல்லு அப்படியே மண்ணுக்குள்ள மறைஞ்சு போச்சு. மறுபடியும் கார் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு மரம் அவங்க பாதையில வந்து விழுந்தது. இப்போ 4 பேரு முன்னாடி வந்து மரத்தை தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என் ஊர்ல வந்து திருட வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு அம்மன் தன்னோட தம்பிகளை அனுப்ப 4 பேரு வந்த ஜீப்பும் மண்ணுக்குள்ள மண்ணா போச்சு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே முடிஞ்சது. போனவங்களை ஆளாக்கணும். பயந்துட்டாங்க போல. பேசாம நம்ம மந்திர சக்தியை பயன்படுத்த வேண்டியதான். பூஜை பண்றாரு. பூஜையிலிருந்து 4 துர்சக்திகள் வெளியில வந்தாங்க. போங்க, இந்த புதையலை எடுத்துட்டு வாங்க. எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட நிறைய மனித உடல் தரேன். இதை கேட்ட 4 துர்சக்திகளும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கிளம்புனாங்க. அப்படியே ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா இதுக்கு அம்மன் வந்து நின்னாங்க. என் மக்கள் சொத்துக்களை எடுக்க வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவங்க சொன்னதும் பூமிக்குள்ள இருந்து ஒரு பெரிய கிணறு வந்தது. 4 பேரும் அந்த கிணத்துக்குள்ள போயிட்டாங்க. கிணறு மறுபடியும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மன் தான். அந்த அம்மனை தோக்கடிக்கனா ஒரு ஆளை உருவாக்க வேண்டியதுதான். மாயாசாமி பூஜை பண்றான். விசாகா வா, விசாகா வா. உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை இத்தனை நாளா பாதுகாப்பா வச்சிருந்த காரணம் வந்துருச்சு. உடனே வா. சொன்னதும் வெளியில வந்தா.
அந்த அம்மன் வந்தாங்க. விஷாக்காக்கு ஒரே கோவம். அது யாருன்னு பார்க்காம தான் கிட்ட இருந்த ஈட்டியால அம்மனை தாக்க எவ்வளவோ எதிரிகளை அழிச்சிருக்கேன், ஆனா இவ குத்துனதும் நான் கீழே விழுந்துட்டேன். அம்மனை தாக்குன விஷாக்காவும் பக்கத்துல வந்து பாக்குறா. பார்த்தா அம்மனோட முகம் அப்படியே இந்த விஷாக்கா ஆவி மேல இருந்தது. அப்பதான் அந்த ஊர் பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த அகிலன் ஒரு முன்னாடி ரொம்ப வறட்சியா இருந்தது. அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு அம்மாவும் 2 பிள்ளைகளும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சந்தைக்கு போன அவங்க அம்மா காலில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. இது தெரிஞ்ச அந்த 2 பிள்ளைகளும் சரியா சாப்பிடாம தூங்காம காய்ச்சல் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க. இது தெரிஞ்ச ஊர்க்காரங்க ஒரு பொண்ணுக்கு மருத்துவச்சியை வச்சு வீட்லயே வைத்தியம் பார்க்க, இன்னொரு பொண்ண பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரோட உயிருமே பிரிஞ்சு அவங்க இறந்து போனாங்க. ஆஸ்பத்திரியில இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மாவை இந்த மாயாசாமி ஜாடியில அடைச்சுக்கிட்டான். தன்னோட இடத்துல தீய ஆத்மாவா மாத்திக்கிட்டான். அவதான் விஷாக்கா பேய். ஆனா ஊர்ல செத்து போன அந்த பொண்ண, கல்யாணமாகாத பொண்ணு இறந்ததுனால இவளை சாமியா கும்பிடுவோன்னு குட்டியா கல்லு வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் கண்ணுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். இந்த கோவில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அதுல நிறைய புதையல் பெட்டி இருக்கு. அதை பயன்படுத்தி இந்த ஊரை செழிப்பா மாத்துங்க. மிச்சம் இருக்க செல்வத்தை அதிலே புதைச்சு வச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு எப்பவும் காவல் தெய்வமா இருப்பேன். மக்களும் அந்த இடத்துல தோண்டி பார்த்தப்போ அங்க பெரிய புதையல் கிடைச்சது. அத வச்சு ஊரை வளமாக்கிட்டு மீண்டும் அத அங்கேயே புதைச்சாங்க. சொன்ன அவளுக்கு பெருசா கோவில் கட்டினாங்க. அதனாலதான் அந்த மந்திரவாதி அவன் கட்டுப்படுத்தி வச்சிருந்த விஷாக்கா பேயை ஏவி விட்டுருக்கான். இதுதான் இந்த பாட்டி சொல்லி முடிச்சாங்க. என்னைய மன்னிச்சுது, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா அவனை சும்மா விடக்கூடாது. பேயா மாறினது தன்னோட தங்கச்சி தானு தெரிஞ்சுக்கிட்ட அம்மன் அவளையும் தெய்வ சக்தியா மாத்துறா. இப்போ தெய்வ சக்திகளா இருக்கிற அக்காவும் தங்கச்சியும் ஊருக்கு கெடுதல் நினைக்கிற அந்த மாயாச்சாவிய தேடி போறாங்க. அவன் ஒரு காட்டுல நிக்க ரெண்டு பேரும் அவனை கொல்றாங்க. இப்போ மக்கள் எல்லாரும் அந்த 2 அம்மனுக்கு கோவில் எடுத்து சந்தோஷமா வழிபடுறாங்க.